ஒரு வெறித்தனமான, கொடூரமான, காட்டுத்தனமான ஒரு பிளேயர யாரு நெனச்சாலும் அசெம்பிள் பண்ண முடியாது. அப்படி ஒரு பிளேயர் அசெம்பிள் பண்ணி இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வலது கால அயன் ராபன் கிட்டருந்து வாங்குறோம். இடது கால பிலிப்பே குட்டினியோ கிட்டருந்து வாங்குறோம். பையனோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்கணும்னா, லொரென்சோ இன்சின்யே மாரி இருக்கணும். நம்ம பிளேயரோட ஹெட்டிங் எபிலிட்டி ஆண்ட்ரேஸ் இனியஸ்டா மாரி இருக்கணும். நம்ம ஆளுக்கு ஸ்பீடு தேவைப்படுது. ஸ்பீடுக்காக ஆர்சனல்ல விளையாண்ட மெர்டசாக்கரோட பேஸ எடுத்து சொருகுறோம். கிரியேட்டிவிட்டி நம்ம பிளேயருக்கு தேவைப்படுது. அதனால இப்போ மேன் சிட்டில விளையாடுற ஜெர்மி டோக்கு கிட்ட இருந்து எடுத்து சொருகுறோம். நம்மாளோட ஸ்ட்ரென்த் நெய்மார் மாரி இருக்கும். டிசிப்ளின் சர்ஜியோ ராமாஸ் மாரி இருக்கும். நம்மாளோட கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி ஜேமி கேரகர் மாரி இருக்கும். நம்ம ஆளுக்கு அடிக்கடி இன்ஜுரி ஆகக்கூடாது. அதனால காய்ச்சல், தும்மல், தலைவலி எல்லாம் வராத ஒரு பிளேயரா 3 பிளேயர தேர்ந்தெடுத்தேன். 1 லூக் ஷா, 2 ஜாக் வில்ஷரு, 3 ஃபில் ஜோன்ஸ். இதுல 3 பேத்துல யார சூஸ் பண்ணீங்கனாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். போன வீடியோல நம்ம பிளேயருக்கு மென்டாலிட்டி முக்கியம், லீடர்ஷிப்லாம் முக்கியம், ஃபுட்பால் ஐக்யூ தேவை அப்படின்லாம் சொன்னோம். இது எல்லாம் சேர்த்தி ஒரே பிளேயரா புடிச்சிட்டு வந்திருக்கேன், மாரியோ பாலோட்டெல்லி. இந்த பிளேயர் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவன் யாருன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்.